எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்சல்ஸ் மோடு இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் நம்ம ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், லேப்டாப்ஸ் இந்த மாதிரி டெக் ஆக்சசரிஸ் பற்றிலாம் பார்த்துட்டு இருந்திருப்போம் நம்ம சேனலில். ஒரு சின்ன டைரக்ஷன் புதுசாக எடுக்கலாம். நம்ம இனி மோட்டர் சைக்கிள்ஸ் பற்றி கொஞ்சம் பேசலாம்னு யோசித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன்ஸோட, அதாவது ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ ஹண்டர் 350 பற்றி. ஸோ இது ஒரு ரிவ்யூங்கிற மாதிரிலாம் இல்லை, இது பார்லி ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பற்றி, அதாவது நான் என்ன ஃபீல் பண்ணேன் இனிஷியலாக, தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ், இந்த வண்டியோட ப்ரைஸ், இதை பற்றி எல்லாத்தையும் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மிஷினோட பில் குவாலிட்டி பற்றி பேசலாம். பில் குவாலிட்டி, டைமென்ஷன்ஸ், இதை இந்த லைக் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பற்றிலாம் பேசிக்கலாம். ஸோ பில் குவாலிட்டிங்கும்போது ராயல் என்ஃபீல்டு வந்து எப்பவும் போல் ஒரு மெட்டல் ஃபினிஷ் பண்ணுங்கிறது தான் வந்து ராயல் என்ஃபீல்டு லைனில் இருக்க மோஸ்ட் ஆஃப் தி வெஹிக்கிள்ஸ்க்கான ஒரு கேரக்டரிஸ்டிக்கு. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் மெட்டல் டேங்க் கொடுத்துருக்குறாங்க. பட் நிறைய இடத்துல வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. லைக் இது வந்து ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக் மெட்டீரியல். அதே மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த ஃபைபர் பிளாஸ்டிக்லாம் பார்க்கலாம். இப்போது இந்த ஹெட்லைட்டோட இதுக்கு வந்து ஃபைபர் பிளாஸ்டிக் பார்க்கலாம். அண்ட் நிறைய இடத்துல வந்து லைக் மெட்டீரியலோட சாய்ஸ் வந்து கொஞ்சம் டீக்ரேட் பண்ணியிருக்கிறது நல்லாவே நோட் பண்ண முடியுது. ஸோ அது அந்த ப்ரைஸ்க்காக பண்ணியிருக்கிறாங்க, ஓகே. பட் ப்ரைஸ் பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். காஸ்ட் கட்டிங்ஸ் பற்றி பேசும்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் இந்த பேனல் கேப்ஸ்லாம் இருக்குது. இதை பற்றி வந்து ஷோரூம்லேயே கேட்கும்போது அவங்க இதுக்கு வேறு எந்த ஆல்டர்னேட்டிவ்ஸும் இல்லை, லைக் ஃபிட்டிங்ஸ் எதுவும் இல்லை, இந்த மாதிரிலாம் சில இதுக்கு சொன்னாங்க. பட் அவங்களோட ஆப்வியஸான லைக் எண்ட் ஆன்சர் என்னென்னா, இதுக்கு வந்து எந்த ஃபிட்டிங்ஸும் இல்லை, இதோட டிசைனே அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து இது ஒரு டிசைன் பர்ஸ்பெக்டிவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் ஒரு சாய்ஸ் வந்து இதை கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பட் வந்து இது அவ்வளோ பெரிய பிக் டீல் இல்லை அப்படிங்கும்போது ஆப்வியஸாக இந்த இதை வந்து கன்சிடர் பண்ணலாம், ப்ரைஸை வந்து மனசில் வச்சுட்டு. ஸோ மற்றபடி ஃபிசிக்கல் இதில் பார்க்கும்போது நல்லா பெரிய டயர்ஸ் கொடுக்குறாங்க. லைக் வந்து இந்த ரெண்டுமே 17 inch டயர்ஸ். அண்ட் நமக்கு வந்து ஏபிஎஸ் இருக்கிற டிஸ்க் பிரேக்ஸ் தான் இருக்குது. இப்போல்லாம் வந்து ட்ரம் பிரேக்ஸ் வர்றதில்லை. ஸோ வந்து மோஸ்ட்லி டிஸ்க் பிரேக்ஸ் தான். அண்ட் கவர்மெண்ட்டும் வந்து கூடிய சீக்கிரத்துலேயே வந்து டுவெல் சேனல் ஏபிஎஸ் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் தான் இந்தியாவில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2026 கொண்டு வர போகிற மாதிரி ஒரு பேச்சு ஓடிட்டு இருந்தது. அண்ட் மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு டிப்பிக்கல் சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு டிப்பிக்கல் ராயல் என்ஃபீல்டு மாதிரி தான் இருக்குது. பட் வந்து ப்ரொஃபைல் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பெரிய ராயல் என்ஃபீல்டு மாதிரி தெரில, கொஞ்சம் ஒரு சின்ன ராயல் என்ஃபீல்டு மாதிரி தெரியுது. ஸோ வந்து நமக்கு லைக் ஷார்ட் ரைடர்ஸ்க்கு வந்து இது இன்னும் ஒரு பெட்டர் ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது. இப்போது சீட் ஐட்டுமே பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ நான் வந்து ஸ்டாண்ட் எடுத்துட்டேன், எனக்கு வந்து 2 காலும் வந்து பிளேஸ் ஆகிடுச்சு, கீழே முட்டு வந்து மடங்கி இருக்குது. ஸோ வந்து நான் இப்படி நின்றுட்டு இப்படி இதாகலை, கரெக்டாக இதாக இருக்குது. அண்ட் எனக்கு வந்து வெயிட் பார்க்கும்போது இது வந்து 181 kgs. ஸோ 181 kgsங்கிற வெயிட்டை வந்து நான் அவ்வளோவா ஃபீல் பண்ணலை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு தம்ஸ் அப் தான் சொல்லுவேன். 181 kgsனாலும் நல்லா ஈஸியாக ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணலாம். ரொம்ப வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது ரொம்ப ஆக்வர்டாக ஒரு மாதிரி ஓவர் வெயிட்டடாக இருந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ஓகே, நீட்டாக இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால ஷார்ட் ரைடர்ஸ்க்கு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலி இது 2025 மாடல் டோக்கியோ பிளாக் எடிஷன். நமக்கு வந்து முன்னாடி 2024 அண்ட் பிஃபோர் 2022 அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 150 mm தான் தந்திருந்தாங்க. ஸோ 150 mmனா 1.5 cm. இப்போ வந்து ஒரு 10 mm ஏற்றிருக்காங்க. இது வந்து கஸ்டமர்ஸ் கேட்டு இது பண்ணதுனால. அண்ட் நம்ம வந்து அப்படியே இந்த சைட் ஸ்விட்ச் கியர்ஸ் கிட்ட வந்துட்டோம்னா நமக்கு வந்து டிப்பிக்கல் ராயல் என்ஃபீல்ட் ஸ்விட்சஸ் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கீ போட்டுக்கலாம். அண்ட் வந்து இது வந்து பவர் ரெகுலேஷன் ஸ்விட்சஸ், இது வந்து லைட்டு, ஹை பீம் பாஸு, ஹசார்ட் கொடுத்துட்றாங்க நமக்கு. இது வந்து ரெட்ரோ மாடல். ஸோ வந்து ஹசார்ட் கொடுத்துட்றாங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ், ஹாரன், நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணோடனே கிளஸ்டரில் வந்து இது போயிட்டு வருது. அண்ட் ட்ரிப்பர் நேவிகேட்டர் கொடுத்துருக்காங்க இந்த மாடலுக்கு. அண்ட் நமக்கு வந்து நம்ம வந்து இப்போது சவுண்டு லைக் சைலன்சர் பற்றி பேசலாம்.
சின்ன ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க, எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெருசுலாம் இல்லை. ஏன்னா நம்ம ஜிடி கிளாசிக் புல்லட் இதிலெல்லாம் பார்த்துருக்கோம், நல்லா பெரிய சைலன்சராக கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாஸ்ட் கேன் தான், பட் வந்து சவுண்டு வந்து நல்லா நீட்டாக ஓரளவுக்கு நல்லா லவுடாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சவுண்டை பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல பீட் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு நல்ல பீட் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து அந்த பீட் சவுண்ட் வந்து இன்னும் நல்லா கேட்குது. பட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுன்னா, நமக்கு முன்னாடி வந்து நம்ம ரோட்ஸில் போகிறோங்கும்போது ஒரு கிளாசிக்கோ ஒரு புல்லட்டோ அப்படி போகுதுன்னா அந்த ராயல் என்ஃபீல்டுங்கிற இது வந்து சத்தத்திலே கேட்கும். பட் இது வந்து அந்த மாதிரி இல்லை. ஏன்னா BS6 ஃபேஸ் 2ல் வந்து பில்ட் பண்ணதுனால நமக்கு வந்து அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கெலாம் ஏற்ற மாதிரி தான் வந்து சவுண்டெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதுக்கு மார்க்கெட்டில் வந்து அதாவது வெளியில் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி சைலன்சர்ஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து உங்கள் பியோர் ஆப்ஷன் தான். அது வந்து டோட்டலி ஆப்ஷனல், அது வந்து தேவைப்படாது. பட் உங்களுக்கு அப்படி சவுண்டு எக்ஸ்ட்ராவாக வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். ஸோ இது வந்து ஹண்டர் 350. ஸோ பேர்லேயே தெரியுது இது ஒரு 350cc. நமக்கு வந்து இதில் ஒரு 349cc ஜே சீரிஸ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் வந்து நம்ம நிறையா ராயல் என்ஃபீல்ட்ஸில் பார்த்துருக்கோம், கிளாசிக் புல்லட், சூப்பர் மீட்டியர் இதிலெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதே இன்ஜின் தான். ஸோ வந்து இவங்க இதை ரீயூஸ் பண்ணியிருக்காங்கங்கும்போது அதில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே இதில் இருக்குது. 349cc, அதாவது ஆல்மோஸ்ட் 349 தான் அவங்க 350 மாதிரி சேல் பண்ணுறாங்க. ஸோ 350cc ஏர் கூல்டு இன்ஜின், லிக்விட் கூல்டு இல்லை, ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின் தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசும்போது இதில் வந்து நமக்கு மொத்தம் இது வந்து ஒரு 5 கியர் சிஸ்டம் பாக்ஸ் இது அதில் ரன் ஆகுது. ஸோ நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசும்போது இது வந்து ஒரு பிட் ஆஃப் நான் இது வரைக்கும் ரொம்ப ராயல் என்ஃபீல்ட்ஸில் ஓட்டினதில்லை. பட் இது வந்து எப்படி தோணுதுன்னா, இது ஒரு நல்ல டார்க் இருக்கிறனால நல்ல புல் கிடைக்குது. ஏன்னா வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ்னு பார்க்கும்போது 20 bhp, அதாவது 20 horsepower அண்ட் 27 Newton meters ஆஃப் டார்க். ஸோ வந்து டார்க்குங்கிறது நமக்கு பேசிக்கலாக அந்த ஃபஸ்ட் கியர் அண்ட் செகண்ட் கியருக்கான வேலை தான். நான் வந்து அவ்வளோ டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ்டாகவும் இல்லை, அண்ட் நான் ரொம்ப டெக்னிக்கலாகவும் போக விரும்பலை. ஸோ பேசிக்கலாக நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா புல் கிடைக்குது. அண்ட் ஒரு 60 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா டக்குன்னு 60 அட்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ஃபீல் வந்து எப்படின்னா, ஒரு எக்ஸசிவ் பவர் வந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ 0 to 60 அப்படி 0 to 16 வந்து டெடிக்கேட்டடாக டெஸ்ட் பண்ணல. பட் நம்ம வந்து வண்டி எடுக்கிறோம், டக்குன்னு வந்து ஒரு செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணி போகிறோம், தேர்ட் கியர்லேருந்து ஃபோர்த் கியர் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ 40 to 50, 50 to 60 இந்த ரேஞ்சஸில் போகும்போது நமக்கு வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ 60, 70 வரைக்குமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. 70லேருந்து 100 வரைக்கும் போகும்போது ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கம்மி ஆகுது. அதுக்கப்புறம் 100க்கு மேலே பார்த்திங்கன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ வந்து அந்த 0 to 60 வந்து பவர் வந்து இன்னும் நல்லாவே பெட்டராக ஃபீல் பண்ண முடியுதுங்கிறேன். ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்குங்கிறது நல்லாவே கரெக்டாக டியூன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த பைக் வந்து ஒரு சிட்டி கம்யூட்டர் மாதிரி தான். சிட்டிக்குள்ளே நல்லா வளைச்சி ஓட்டுறதுக்கும் சிட்டிக்குள்ளே நல்லா பர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கும் தான். அடுத்து மைலேஜ் பற்றி பேசலாம். ஸோ இந்த பைக்கில் வந்து நமக்கு 13 liters ஆஃப் ஃபியூவல் கெப்பாசிட்டி தந்துருக்குறாங்க. இதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 liters வந்து ரிசர்வ்னு நினைக்கிறேன். மீதி 9 liters நமக்கு வந்து மெயினில் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த பைக் ஆல்மோஸ்ட் ஒரு 1 month ஓட்டியிருக்கேன். இந்த 1 monthல நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் மைலேஜ் எப்படி இருந்ததுன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 200 kilometers பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 24-25 தான் கிடச்சிது. அடுத்து ஒரு 300 kilometers தான் எனக்கு சாலிடாக ஒரு 30 மைலேஜ் தந்ததுங்க. தென் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு 25 அந்த மாதிரி கிடச்சிது ஒரு 2 liters. அண்ட் அகெயின் ஃபில் பண்ணதில் எனக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 32 கிடச்ச மாதிரி இந்த ட்ரிப்பில் நான் நோட்டீஸ் பண்ணேன். கொஞ்சம்
ஓரளவுக்கு இந்த அளவுக்கு தான் மைலேஜ் கிடைக்கும். நான் வந்து மற்றவங்க கிட்ட கேட்டப்பையும் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ஹண்டர் வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்டலாம் கேட்டப்போ 30 to 35 அவ்வளோதான் கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் நல்லா மைலேஜ் கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்கன்னா, நமக்கு வந்து இந்த கிளஸ்டர்லேயே வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் பக்கத்தில் ஈகோ மோடில் ஓட்டுறோமாங்கிற மாதிரி காட்டும். ஸோ வந்து அந்த ஈகோ கியர் பார்த்து நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் மைலேஜ் வந்து இது பண்ணுறக்கு வசதியாக இருக்கும். ஸோ மைலேஜ் வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஒரு 50-60 மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டில் பைக்கே இல்லை. ஸோ வந்து நீங்கள் ராயல் என்ஃபீல்டுன்னு வரும்போது அந்த மைலேஜுங்கிற கான்செப்ட் வந்து கொஞ்சம் மறந்துடணும். ஏன்னா வந்து உங்களுக்கு 350cc மைலேஜ் வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ ஒரு 30, ஒரு 35, ஒரு 40 கிட்ட நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஹையஸ்ட் மைலேஜாக இருக்கும். ஆவரேஜாக 35 to 37 எடுத்தால் அது ஒரு ரொம்பவே நல்ல மைலேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் மைலேஜ் பற்றி பேசி முடிச்சுன்னு நம்ம வந்து சஸ்பென்ஷன்ஸ் பற்றி பேசலாம். நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அப்சைட் ஃபோர்க் சஸ்பென்ஷன் இருக்குது, பின்னாடி வந்து டுவல் ஷாக்கர் இருக்குது. ஸோ 2 சைடும் வந்து சஸ்பென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ முன்னாடி இருந்த ஹண்டரில் வந்து சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னாங்க, இது ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஆஃப் ரோடில் ஓட்டினேன், ரொம்ப ஆஃப் ரோடு இல்லை, ஓரளவுக்கு ஓட்டினேன். எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்ட்டுங்கிற மாதிரி சொல்ல மாட்டேன், பட் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது, நல்லா கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சிட்டிக்குள்ளே வந்து நமக்கு வந்து மோர் தென் இனஃபே இந்த சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். அண்ட் நமக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 160mm வந்து இப்போது ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. ஸோ வந்து ரொம்ப பம்ப்ஸில் வந்து உங்களுக்கு தட்டாது. அண்ட் நமக்கு டயர்ஸ்லாம் வந்து அலாயில் தான் தந்துருக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இதில் இன்னொரு சின்ன பிரச்சனை என்னென்னா, நமக்கு வந்து ரியர் கிராப் ஹேண்டில் வந்து நமக்கு ஒரு மாதிரி இங்கே பின்னாடி இருந்து இப்படி சீட்டோட பாட்டம் பின்னாடியிலேருந்து இப்படி ஒரு மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கே வந்து நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதனால் வந்து ஒன் சைடு உட்கார்றவங்களுக்கு வந்து பிடிக்கிற கஷ்டமாக இருக்குது. ஸோ டபுள் சைடு உட்கார்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஒன் சைடு உட்கார்றவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னாங்க. நம்ம இங்கே தனியாக மேபி ஒரு சைடு கிராப் ரெயில் போட்டுட்டு ஒரு ஃபுட் ரெஸ்ட் போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரு பேக் குஷன் போட்டுக்கலாம். இது எல்லாமே ஆக்சசரிஸுங்க. நான் இதை வந்து பெருசாக ஆக்சசரிஸ் பண்ணல, ஸ்டாக்காக விட்டுட்டேன். நான் ஆக்சசரிஸ் பண்ண 2 விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த மினி பம்பர் அண்ட் இந்த சம் கார்டு. ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைடு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப சகதியாக இருக்குது. சம் கார்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும், பயங்கரமாக அடி வாங்கியிருக்குது. இதே சம் கார்டு இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து சம் கார்டு போடுங்கன்னு நான் சொல்லுவேன். சம் கார்டு போட்டால் இன்ஜினுக்கு கொஞ்சம் வந்து சேர்லேருந்து அடி வாங்குறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் பம்பரும் நான் ஏன் காம்பேக்ட் போனேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பர்சனலாக லுக் வைஸ் பார்க்கும்போது இது சட்டிலாக இருந்தது. ஸோ நான் இப்படி பின்னாடி இருந்து பார்க்குறேங்கும் போது எனக்கு இது கொஞ்சம் தான் வெளியில் ப்ரொட்ரூட் ஆகும். இல்லைன்னா பொதுவாக வந்து நமக்கு ராயல் என்ஃபீல்ட்ஸில் வந்து ஒரு பெரிய பம்பர் மாதிரி இப்படி கொடுத்துருப்பாங்க. அது வந்து இதை விட இன்னொரு 300 or 350 தான் எக்ஸ்ட்ரா வந்தது. பட் உங்களுக்கு லுக் வைஸும் நீங்கள் பார்க்கணுங்கும் போது சம் கார்டு வந்து நீங்கள் அதுக்கு மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இந்த 2025 புது எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழசு தான், பட் ராயல் என்ஃபீல்டு இப்போ தான் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இதில் வந்து எல்இடி ஹெட்லைட்ஸ், பட் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் தான். ஆனால் எல்இடியாக மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் தனியாக ஒரு அமௌண்ட் பே பண்ணணும். ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்லேருந்தே சொல்கிறேன். ஸோ நம்ம ஜஸ்ட் ஆன் பண்ணலாம். இது BS6ங்கிறனால அந்த டிஃபால்ட்டாக ஒரு சின்ன லைட் இருக்கும், அது இருக்குது. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்கும்போது லைட் இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியுது. ஹை பீம் போட்டால் இன்னும் நல்லா இதாக இருக்குது. ஸோ வந்து நல்லா ரொம்ப டார்க்கான இது ரொம்ப மிஸ்டாக இருக்குது, அந்த மாதிரி இடங்களில் ஹை பீம் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் நான் அப்போயே சொன்ன மாதிரி ஹாலஜன் தான், நமக்கு வந்து முன்னாடி பின்னாடி 2க்கும். அது வந்து நம்ம வேணும்னா எல்இடியாக மாற்றிக்கலாம். அண்ட் ஹசார்ட் கொடுத்துருக்குறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ வந்து வண்டி ஏதாவது ஒரு இடத்துல இது இல்லைன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்கும் போது நீங்கள் ஹசார்ட் போட்டுக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இனி வந்து நம்ம கவர் பண்ணணும். அண்ட் கியர் பாக்ஸ் பற்றி பேசும்போது 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி. கியர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்ததுனால கியர்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக தான் இருக்குது. நமக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இல்லை.
கிளச்சும் வந்து கிளச்சோட மூவ்மெண்ட்டும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் நல்லா எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பைக் பற்றி என்னோடய இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் நான் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் பற்றி பேசும்போது இது வந்து 2,24,000 வந்தது ஆன் ரோட். அண்ட் நீங்கள் ஆக்சசரைஸ் பண்ணுறது அது தனி காஸ்ட்டு நமக்கு. பட் வந்து நீங்கள் ஒரு 180லே வந்து ஒரு 182 கிட்டே வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். பட் அதோட வேரியண்ட் வேறு. நீங்கள் வந்து பேஸ் வேரியண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பேஸ் வேரியண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போக் வீல் தான் வரும், அலாய்ஸ் வராது. அண்ட் வந்து உங்களுக்கு இந்த ட்ரிப்பர் நேவிகேட்டர் வராது. ஸோ இந்த ட்ரிப்பர் நேவிகேட்டர் பேசிக்கலி வந்து நமக்கு இந்த ஹிமாலயன் கரிலாலெலாம் பார்த்துருப்போம். ஜஸ்ட்டு வந்து இந்த ஆப்பை கனெக்ட் பண்ணிட்டோம்னா நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அது நான் மோஸ்ட்லி இது வரைக்கும் யூஸ் பண்ணல. ஏன்னா நான் கேட்ட ரிவ்யூஸ் வரைக்கும் சார்ஜ் ரொம்ப இழுக்குது அப்படின்னாங்க. ஸோ வந்து யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு கனெக்ட் மட்டும் ஒரு டைம் கனெக்ட் பண்ணிட்டேன், டைம் வந்து எனக்கு காட்டுது. ஸோ டைமுக்காக நான் அதை யூஸ் பண்ணிருக்கேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன் எல்லாமே. என்னோடய இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, பைக் வந்து சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. நான் ஹைவே எடுத்தேன், ஹைவேலையும் நல்லா நீட்டாக போகுது. அவ்வளோ காற்று ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து வர்ற காற்றை வந்து நான் எதுவும் அப்படி ஓட்டின மாதிரி தெரியல. பட் எனக்கு வந்து ஹைவேலையும் க்ரூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. எனக்கு ஒரு பாயிண்ட் தான் லீன் லெவல் இருந்தது. பட் எனக்கு வந்து ஓட்டுறதுக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்லுவேங்க. மற்றபடி வந்து எனக்கு இதில் வேறு எதுவும் இது இல்லை. ஹீட் மட்டும் நமக்கு நீங்கள் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டில் இருக்கும், ஒரு ஹீட் லெவல் இருக்கும். ஸோ அந்த ஹீட் லெவல் மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு கேள்வி நினச்சிருக்கலாம், ஏன் வந்து ஹண்டர் ஒரு கிளாசிக் 350 ஒரு புல்லட் 350 இல்லை மீட்டியார் இந்த மாதிரி ஏதாவது போயிருக்கலாம்லன்ட்டு. எனக்கு வந்து பர்சனலாக கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினச்சேன். அண்ட் ஹைட்டும் வந்து எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. வெயிட்டும் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இன்னும் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுனா, வண்டி கொஞ்சம் பின்னாடி வந்து ஒரு லைட்டாக ஒரு சின்ன பள்ளத்துலேருந்து தள்ளுறது. அப்படிங்கும்போது எனக்கு அந்த வெயிட் ஃபீல் பண்ணுறேன். மற்ற இடங்களில் வந்து இது நல்லா எஃபர்ட்லெஸ்ஸாக தான் இருக்குதுங்க. அண்ட் நமக்கு வந்து சிட்டிக்குள்ளே கிளைட் பண்ணிட்டு போகிறதுக்கு உண்மையாலே வந்து ஒரு நல்ல வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் உங்களுக்கு அது ஒரு லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின்ங்கிறதுனால ஒரு ரேஞ்ச் நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. லைக் வந்து ஒரு செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியர் போகிறதுக்கே ஒரு ரேஞ்ச் ஃபீல் பண்ண முடியுது. டக்குன்னு கியர் மாத்திரமா இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன் இந்த வெஹிக்கிளில். ஸோ இவ்வளோ தான் ஹண்டர் 350 டோக்கியோ பிளாக் பற்றி. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த கலர் கொஞ்சம் நீட்டாக இருந்தது, அதனால் பார்த்தேன் கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி. ரெட்டு ஒன்று ஆப்ஷன் வச்சுருந்தேன். பட் அது வந்து பாடியோட எனக்கு சூட் ஆகாத மாதிரி இருந்தது. ஸோ இது பார்த்துருந்தேன். அவ்வளோதாங்க இந்த பைக் பற்றி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக். மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.